எதிர்பார்க்கல, நான் திரும்பி வருவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ற மாதிரி 4 தமிழ் டீமு வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து நார்த் இந்தியாவை யாரா நீங்க சென்னையில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்படியா விளையாடுவீங்க அப்படின்னு பாக்குற மாதிரி வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த வீடியோல எதை பத்தி இருக்க போகுதுன்னா 4 தமிழ் டீம் யார் யாரு இந்த குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை ஆயிருக்காங்க, பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன, எப்பப்ப மேட்ச் நடந்தது, அதை பத்தி தான் டிஸ்கஷன் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மக்களே, நான் தான் ஆல்ட்டு பேசுறேன். வெறித்தனமான கேம் பிளே கைஸ். 4 தமிழ் டீமு யாரு சாமி நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வெறித்தனமான கேம் பிளே கொடுத்துருக்காங்க. அது யார் யார் டீம், எந்தெந்த டீம், 4 டீம் வந்து நம்ம குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை இருக்காங்க. எந்தெந்த டீம் கேட்டீங்கன்னா ரைசிங் இ ஸ்போர்ட்ஸ், டீம் தமிழாஸ், வெல்ட் இ ஸ்போர்ட்ஸ், ட்ராய் தமிழ் இ ஸ்போர்ட்ஸ். 4 தமிழ் டீமுமே குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை இருக்காங்க. ஒரு டீம் குவாலிஃபை ஆனாலே வேற லெவல்ல இருக்கும். 4 தமிழ் டீமு அதுவும் சும்மா சாதாரணமான கேம் பிளே கொடுத்து குவாலிஃபை ஆகல, வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ரைசிங் இ ஸ்போர்ட்ஸ்லாம் அது பேர் என்ன, குவாலிஃபையர்ஸ்ல செம்மையா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி விளாட்றாங்க, அதுவும் கேஸ்டர்ஸ், இங்கிலீஷ் கேஸ்டர்ஸ்லாம் ரொம்ப இதுவா பேசினாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாரி வெறித்தனமான கேம் பிளே ரவுண்ட் 4ல கொடுத்து குவார்டர் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெல்ட் இ ஸ்போர்ட்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீம் தமிழாஸும் ட்ராய் தமிழாஸும் அது வந்து இந்த #1 வந்து காந்த சக்தி மீறி விடாம பிடிச்சி, நீ #1 உன் குரூப்ல நீ #1 அடிக்கிறியா, என் குரூப்ல நான் #1 அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரித்தனமான இந்த #1 வந்து ரவுண்டு 4ல விரித்தனமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடியே குவாலிஃபையர்லயும் அதே மாரி #1 வந்து டிடியும் #1 வந்து ட்ராயும் கொடுத்தாங்க. இது மாரி 2 பேர்த்துக்கும் அந்த ரவுண்டு #1ஓட அந்த காந்த சக்தி வந்து இழுத்துக்கினே இருக்கு. அதே காந்த சக்தி வந்து நம்ம ஃபைனல்ஸ் எதிர்பார்ப்போம். டெஃபினட்டா 2 டீமுமே இருக்கிற 4 டீமுமே ஃபைனல்ஸ் வரணும், வந்து வெறித்தனமான கேம் பிளே வந்து ஃபைனல்ஸ் தரணும் நம்ம எதிர்பார்ப்போம். இது 4 டீம் தான் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து தமிழ் டீம் வந்து குவாலிஃபை இருக்காங்க. இப்போ வந்து அந்த 4 டீமுக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள் என்னன்னு சொல்றவங்க பாருங்க, அது எப்பப்ப மேட்ச் நடந்தது எல்லாமே நான் சொல்றேன். இன்னொரு தமிழ் டீம் வந்து குவாலிஃபை இருக்கு. பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பிளேயர்ஸ், ஆனா வந்து ஆர்கு வந்து தமிழ் ஆர்கு. ரயோட்னு ஒரு ஆர்கு, அதுவுமே அவங்களும் குவார்டர் ஃபைனல் குவாலிஃபை இருக்காங்க. அவங்களுமே ஃபர்ஸ்ட் டேல வந்து வெறித்தனமான கேம் பிளே கொடுத்தாங்க. ஒரு மேட்ச் 25 பாயிண்ட் எடுத்தாங்க. அவங்களும் வந்து ஃபைனல்ஸ் வரும் நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ வந்து எந்தெந்த டீம் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, எப்பப்ப மேட்ச் நடந்து, அதை பத்தி பார்ப்போம். தமிழ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 7க்கு அவங்களுக்கு வந்து ஸ்லாட் கிடைச்சது. குரூப் 7ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 6 மேட்ச், ஒரு டீமுக்கும் 6 மேட்ச், மொத்தமா குவார்டர் ஃபைனல் ரவுண்ட் 4 வந்து 6 மேட்ச். அதுல வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து அது வந்து டாப் 7 ரவுண்ட் 4ல எந்தெந்த குரூப்ல டாப் 7 வராங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ராய் தமிழன்ஸ் வந்து எந்த குரூப் பாத்தீங்கன்னா குரூப் வந்து 7 வந்து ரவுண்ட் 4ல வந்து குரூப் 7 அந்த இடத்துல கொடுக்குற பாயிண்ட்ஸ் பார்த்துவாங்க. அவங்க வந்து மொத்தமா 6 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. 6 மேட்ச்ல வந்து ஒரு செகண்ட் என்ன அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 32 பொசிஷன் பாயிண்ட், 56 ஃபினிஷ் பாயிண்ட், டோட்டல் 88 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் யாரு பாத்தீங்கன்னா ஆர்ஜிஇ ரெகக்னிங் ஸ்போர்ட்ஸ், அவங்க 69 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 4th பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாம்ராஜ் டீம் வந்து போன டைம் சாம்பியன் அடிச்ச சாம்ராஜ் டீம் வந்து 4th பிளேஸ். அதுவும் ஃபர்ஸ்ட் டே 3 மேட்ச்ல ரொம்ப லாஸ்ட் பொசிஷன் இருந்தாங்க. அதான் சாம்ராஜுக்கு எப்ப ஃபைனல்ஸ் தான் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லா இடத்துலயும் கம்பேக் கொடுத்து வெறித்தனத்தை காட்டாரு. அவங்களும் வெறித்தனமான கேம் பிளேயா 52 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து டீம் தமிழர்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 8 அவங்க வந்து அவங்களுக்குமே 6 மேட்ச் வந்து டாப் 7 வந்து குவாலிஃபைடு. அதில் வந்து டிடி வந்து அதே மாரி எப்படி வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த #1 சண்டை, அதே மாரி டீம் தமிழர்ஸும் #1, ட்ராயும் டீமும் #1 தான் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு வெறிகொண்டே இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் டின்னர், அது ஒரு சிக்கன் டின்னர் கில்ல வந்து 18 கில் அடிச்சிருக்காங்க. 18 கில்லு ஒருத்த மிரட்டி விட்டாங்க. அதுவுமே 69 வந்து டோட்டலாக 69 பாயிண்ட்ஸ். மொத்தமா சிக்கன் டின்னர் வந்து ஒரு சிக்கன் டின்னர் அடிச்சிருக்காங்க. 50 ஃபினிஷ் பாயிண்ட்ஸ், 18 பொசிஷன் பாயிண்ட்ஸ். இதுல வந்து டாப் 7 வந்து குவாலிஃபைடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா காட்லைக்கு குவாலிஃபைல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது வந்து காட்லைக்காக ஏற்பட்ட மாரி குரூப், அதுலயும் காட்லைக்காக அமைஞ்ச குரூப் மாரி வெறித்தனமான அவங்களும் ஒரு கேம் பிளே கொடுத்து அவங்களும் வந்து டாப் 7 வந்து குவாலிஃபைடு. அதில் அவங்களும் #1 அடிச்சு 69, எல்லாமே 69, காட்லைக்கும் 69, டிடியும் 69, 2 பேருமே 69 பாயிண்ட் அவங்களுமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் இ ஸ்போர்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள் என்னன்னா
ரைசிங் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் மொத்தமாக எல்லாத்தையும் 6 மேட்ச். அவங்களுக்கு வந்து டாப் 7ல எத்தனாவது பொசிஷன் 5th பொசிஷன் வந்திருக்காங்க. அவங்க வந்து 41 வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. டோட்டலாக வந்து 28 ஃபினிஷ் பாயிண்ட்ஸ் 13 பொசிஷன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களுமே வந்து டாப் 7க்குள்ள வந்ததுனால அவங்களும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதெல்லாம் தமிழ் டீம்ஸ் வந்து 4 தமிழ் டீம் குவாலிஃபை ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தமிழ் ஆர்கு நான் தெலுங்கு பிளேயர்ஸ் அவங்க யார் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா அது நான் காட்டுறேன். அவங்க வந்து குரூப் 4 அவங்க வந்து ரவுண்ட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா #3 எடுத்திருக்காங்க. டோட்டல் 53 பாயிண்ட்ஸ் 18 பொசிஷன்ஸ் பாயிண்ட்ஸ் 35 வந்து ஃபினிஷ் பாயிண்ட்ஸ். இது இந்த குரூப்ல வந்து டாப் 7 குவாலிஃபைடு. இதுல வந்து ஃபேமஸான டீம் யாராவது பார்த்தீங்கன்னா வெல்ட் ஸ்போர்ட்ஸ். அவங்களும் சரியான கேம் பிளே கொடுத்து குவாலிஃபை இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வின்கார்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6வது பிளேஸ் வச்சு குவாலிஃபை இருக்காங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் அண்டர்டாக் டீம்ஸ். பார்ப்போம் எந்த டீம் வந்து ஃபைனல் வரும்னு தெரியல. இதில் வந்து 8 பிட் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு குவாலிஃபை இருக்காங்க. இதுலேயே வைல்ட் கார்டு டீம்ஸ்ன்னு இருக்கு. வைல்ட் கார்டு குவாலிஃபை இருக்காங்க. வைல்ட் கார்டு டீம்ஸ் யார் யாருன்னு அது நான் இங்கே கொடுக்குறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த 4 தமிழ் டீமுமே வெறித்தனமான கேம் பிளே கொடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதே மாரி இந்த கேம் பிளே வந்து நம்ம வந்து ஃபைனல்லே எதிர்பார்க்கணும். 4 தமிழ் டீமுமே ஃபைனலில் வரணும். ஃபைனல் வந்து எங்கே நடக்கும் போது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், சென்னையில் நடக்கும்போது வெறித்தனமான ஆடியன்ஸு. ஒரு தமிழ் டீம் வந்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. 4 தமிழ் டீம்னா பார்க்கவே வெறித்தனமான ஒரு அந்த இதே நடக்கும். அந்த ஒரு ஸ்டேடியமே பார்க்கறதுக்கே ஒரு என்கேஜிங்காக இருக்கும். 4 தமிழ் டீமுமே கரெக்டாக ஃபைனலில் நான் பார்ப்பேன். ஓகே கைஸ், இனி ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், பிஜேஎஸ் அப்டேட் பற்றி தெரிஞ்சுன்னா ஒரு ஃபாலோ தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா அப்டேட்டும் குயிக்காக வரும். அவ்வளோதான் கைஸ், இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பீஸ்.